இப்படிதாங்க இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் அரசினுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாணவர்களிடத்துல இந்த மும்மொழிக்கான கையெழுத்தை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கக்கூடாது. அப்படி கட்டாயப்படுத்தி நீங்கள் கையெழுத்து வாங்கினீங்கன்னா உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார். அண்ணே, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று பொய் சொல்லி மாணவரை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிய கூட்டம் நினைச்சீங்களானே. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் போடுற இங்க கொட்டம். ஒரு ஏழை எளிய மாணவனுக்கு தரமான கல்வி வேணும். அதாவது காசு கொடுத்து படிக்கிற மாணவனுக்கும் இலவசமா படிக்கிற மாணவனுக்கும் சம கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கொள்கையில மார்ச் 5 தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாபெரும் கையெழுத்து 1 கோடி கையெழுத்து இயக்கமானது வெற்றி நடை போட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு விவசாயிகள், மாணவர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், கூலி தொழிலாளர்கள் அனைவரிடத்தும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் கட்டாயப்படுத்த யாருமே கட்டாயப்படுத்துறது கிடையாது. மாணவர்கள் தானாவே முன் வந்து கையெழுத்து போடுறாங்க. இன்னைக்கு தமிழகம் எங்கும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நகராட்சி, பேரூராட்சி என அனைத்து பகுதிகளிலும் இன்னைக்கு மக்கள் ஆர்வமா கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதுல கட்டாயப்படுத்துறதுக்கு இங்க வேலை இல்லைங்கன்னா, நீங்க ஒரு கல்வித்துறை அமைச்சர், உங்க பையனை பிரெஞ்சு படிக்க வச்சிருக்கீங்க. உங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறாப்புல, நீங்க அமைச்சர் பையன் பிரெஞ்சு படிக்கலாம். ஒரு அன்றாடம் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளியின் பையன் பிரெஞ்சு படிக்க கூடாதா? என்னுடைய கேள்வி. கல்வித்துறை அமைச்சரா இருக்கீங்க, கல்வியை வளர்ப்பதற்காக தான் அவங்கள போட்டிருக்காங்க. ஒரு கல்வியை ஒரு எஜுகேஷன் அடிஷனலா ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜை மத்திய அரசு இலவசமா நீ படின்னு சொல்றதுக்கு நீ படிக்க கூடாது என்பது இதுல என்ன உங்களுக்கு நியாயம்? இதை வைத்து நீங்கள் அரசியல் கபட நாடகம் ஆடுறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் இன்னொருத்தர் வேலூர் எம்பி கதிர் ஆனந்த், அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா மும்மொழி கொள்கைலாம் ஒத்து வராதுப்பா, தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைலாம் ஒத்து வராது. ஹோட்டலுக்கு போறோம், 2 இட்லி 1 தோசை கேட்குறோம், ஹோட்டல்காரு புரோட்டா இருக்கு, இடியாப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன பிடிக்குதோ அதான் சாப்பிடுவோம். அன்னை ஹோட்டலில் காசு கொடுக்கணும்னே, ஹோட்டலில் காசு கொடுக்கணும், சரிங்களா? அரசாங்கம் இலவசமாக சொல்லுது, இலவசமாக தரேங்குது. அந்த இலவச கல்வியை பொதுவாக எந்த ஹோட்டலும் இலவசமாக வச்சா எல்லாரும் சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களா? ஃப்ரீயாக ஒரு எஜுகேஷன் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளணும். அண்ணன் எம்பி வேலூர் எம்பி கதிர் ஆனந்தனுக்கு சொல்லிக்கிறேன். அண்ணே, காசு உள்ளவங்க தானே ஹோட்டலுக்கு போக முடியும். தனியார் பள்ளி அப்படி தானே, காசு இருந்தால் தான் தனியார் பள்ளியில் போய் படிக்க முடியும். புரியுதுங்களா? நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டாலும் என்னது இலவசமாக ஒரு கல்வியை மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கைகளை கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன, இதை வைத்து அரசியல் கபட நாடகம் ஆடுறீங்க. அதே மாதிரி இலவசமாக நீங்கள் டிவி தரலாம், இலவசமாக டிவி தரலாம், ஏன்னா அதில் ஆதாயம் இருக்குது. நீங்கள் அவர் பொன்முடி அண்ணன் சொன்ன மாதிரி ஓசி பஸ், இலவச பேருந்து பயணம் தரலாம், ஏன்னா அதில் உங்களுக்கு ஆதாயம் இருக்கு. உரிமை தொகை 1000 தரலாம், ஏன்னா அதில் உங்களுக்கு ஆதாயம் இருக்கு. அப்போ உங்களுக்கு தமிழக மக்களை ஓட்டுக்காக மட்டுமே நீங்க பயன்படுத்தியிருக்கீங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஏழை மாணவன் முன்னேறக்கூடாது. தொடர்ந்து அமைச்சர் மகன், மகளோட மகன், இப்படி உங்க பரம்பரை நீங்க மட்டுமே தமிழகத்தை ஆண்டு கொண்டே இருக்கணும். அதுதான் உங்களுடைய ஜனநாயகமா?